திரு சூரியநாராயணன், இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளியாவது கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ஓரவஞ்சனை, பாரபட்சமான செயல்பாடு என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். உங்களோட பதில்? முதலில் நியூஸ் 8 இளைஞர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த ஃப்ளட்டு, வெள்ள நிவாரணம் இதெல்லாம் எப்பொழுதுமே திமுக அரசியல் செய்யும். ஏன்னா இப்போ பாஜக இப்போ என்னுடைய சகோதரரை நான் பாராட்டுறேன். அது ஜெயிக்காதனார், இதுக்கு முன்னாடி நோட்டா கட்சின்னு சொல்லியிருந்தவர் இப்போ ஜெயிக்காதுன்னு சொல்றாரு. அதே பாஜக வளர்ச்சி தான். நோட்டா இருக்கும் போதே பாஜக அரசியல் செய்றாங்கன்னு தொடங்குறீங்க, தொடக்கத்திலே அதை சொல்றீங்க. இப்போ எவ்வளவு நிதி கேட்கப்பட்டது, எவ்வளவு கொடுக்கப்பட்டது, இது ஏதோ மோடியோ பிஜேபி அப்படி கொடுக்கறது இல்லை. ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்களுடைய ஒரு குழு கொடுக்கிற அட்வைஸ் படி கொடுக்கறாங்க. இல்ல நான் ஒரு நிமிஷம் பேசுறேன் கோச்சு. கொடுக்கிறது இருக்கு. இதுல அப்ப நாங்க கொடுத்தோம் அப்படினே எந்த அடிப்படையில சொல்லப்படுது? நிதி ஒதுக்கீடு நாங்க கொடுத்தோம் அப்படினே எந்த அடிப்படையில சொல்லப்படுது? இல்லைங்க, அதாவது முதல்ல நீங்க ஒண்ணே ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது 680 கோடி ரூபாய் பேரிடருக்காக கொடுக்கப்பட்டது, புரியுதுங்களா? அதில் பேலன்ஸ் இதெல்லாம் வச்சு இப்போ 275 கோடி கொடுக்குறாங்க. 275 கோடி 275.45 கோடி கொடுக்குறாங்க. அதாவது இதே சென்னைக்கு அந்த கால்வாய் எல்லாமே கட்டுறதுக்காக 4,480 crores கொடுத்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்க? கடன் வாங்கிய பணம். உதாரணத்துக்கு சொல்ற கேளுங்க, ஒரே நிமிஷம். 4,900 கோடி ஏடிபிஏ கொடுத்துக்கிட்டோம். அப்ப கொடுத்த போது மழை வரத்துக்கு 3 நாள் விதி வரைக்கும், ஒரு நிமிஷம், 97% முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு 4,400 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டேங்க. மழை வந்த அப்புறம் 45%. அப்ப 2,500 கோடி ரூபாய் யாரு சாப்பிட்டா? இல்ல இல்ல, நான் கேட்ட கேள்வி மத்திய அரசு ஏன் நிதி ஒதுக்கலன்னு நிறைய விவாதிச்சிருக்கோம். நானே பேசுறேன். அந்த 2,500 கோடி ரூபாயை சாப்பிட்டவங்கள உங்க ஈடியை சொல்லி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க சார். உடனே ஜெயில போடுங்க. இல்லங்க, நான் கேக்குறேன். போடுங்க சார், ஜெயில போடுங்கன்ற. கேட்காதீங்க, போய் கம்ப்ளைன்ட் கொடுங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க. இல்லங்க, அதெல்லாம் நடக்கும், நிச்சயமா நடக்கும். இப்ப தமிழ்நாட்டோட 3 மடங்கு மேல பெருசு உத்தரப்பிரதேஷ். அதுக்கு 450 கோடி தான் கொடுத்திருக்காங்க. அப்ப உத்தரப்பிரதேச வண்டோம் கிடையாது. ஒரு நிமிஷம் நான் சொல்ல கேளுங்க. இன்னைக்கு ஒதுக்கிறதா சொல்றேன். நிதி கொடுத்திருக்காங்க. கர்நாடகாவுக்கு 6ல ஒரு பங்கு, தமிழ்நாட்டுக்கு 10ல ஒரு பங்கு. ஏன் இந்த பாருங்க இன்னைக்கு ஒதுக்கிறதுல இல்ல, என் கேள்வியை முதல்ல வாங்கிட்டு அதற்கான பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க. இன்னைக்கு 2 மாநிலத்திற்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. கர்நாடகாவுக்கு அவங்க கேட்ட நிதியில 6ல ஒரு பங்கு, தமிழ்நாட்டுக்கு 10ல ஒரு பங்கு. இந்த ரெண்டுத்திற்குமான வித்தியாசம் சரி, மற்ற மாநிலங்களுக்கு கூட ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த வித்தியாசம், இந்த 2 மாநிலத்திற்கான வித்தியாசம் ஏன்னு சொல்லுங்க? அது வறட்சி நிவாரண நிதி, இது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டதுக்கான நிதி, புரியுதுங்களா? கர்நாடகம் ஒரு நிமிஷம், கர்நாடகால நார்த் கனடா டிஸ்ட்ரிக்ட், மைசூர், எல்லா இடத்துலயுமே விவசாயம் தான். விவசாயத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது, புரியுதுங்களா? அப்ப விவசாயிகளுக்கு கொடுக்கணுங்கிறது வறட்சி, சுத்தமா தண்ணி கிடையாது. அதனால தமிழ்நாடு அஃபெக்ட் ஆகுது, புரியுதுங்களா? ஆனா தமிழ்நாட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்த புயலுக்கெல்லாம் திமுகவுடைய அமைச்சரவை காங்கிரஸ் வச்சிருப்போது 40 கோடி 120 கோடி அப்படிதான் கொடுத்தாங்க. ஆனா இவங்க எடுத்தோலையே 9,683 கோடி கொடுத்தாங்க. இப்ப இது கூட, அதாவது பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 257 கொடுத்தேன்னு சொல்லுவது தவறு. மோர் தென் 900 crores கொடுத்திருக்காங்க, புரியுதுங்களா? ஒண்ணு இல்ல தவறு இல்ல, போய் அப்ப இமீடியட்டா கொடுத்தது தவறா? கொடுத்திருக்காங்க. நீங்க கொடுக்கல சார். யார் கொடுக்கல? அது பாத்தியப்பட்ட பணம். பாத்தியப்பட்ட பணம். கொடுத்தது யாரு? இது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு நிமிஷம். பாத்தியப்பட்ட பணம் இல்ல, பாத்தியப்பட்ட பணம் அதுவே உண்மையாயிடும் போல இருக்கு. நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க. வெள்ள நிவாரணத்திற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை 680 ரூபாய் கோடி மேல ஒதுக்கப்பட்ட பணத்தை அப்பயே கொடுத்தது உங்களுக்கு பாதிக்கிறதுக்கான கொடுத்த அப்படியே கொடுக்கல. மாநில பேரிடர் நிதியில ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகையை மீத தொகை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல அந்த ஆர்டர் நீங்க திரும்ப எடுத்து படிச்சு பாருங்க. இப்ப இன்னைக்கு கொடுத்த நிதியில தமிழ்நாட்டுக்கு 257 கோடி கொடுத்திருக்காங்க. 276 கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி பேலன்ஸ்ல 406 crores அந்த பேலன்ஸ் இருக்கிறதுனால இப்ப 277 கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப கொடுத்தது இல்ல, ஒரு நிமிஷம் அதான் சொல்றேன். இன்னைக்கு கொடுத்தது 13 மாநிலங்கள்.
அதுல உத்தரப்பிரதேசுக்கு இதோட 3 மடங்கு பாதிக்கப்பட்டது. இது இந்திய தமிழகம் நிலப்பரப்பை விட 3 மடங்கு மேற்பரப்பிடம், கிட்டத்தட்ட 4 மடங்கு மக்கள் தொகை, 27 கோடி. சார் அண்ணன் ஒரு நிமிஷம், நீங்க பேசுவது நான் சொல்லவே இல்லை. அவ்வளவு உள்ளவங்களுக்கு இன்னைக்கு 450 கோடி கொடுத்திருக்காங்க. ஆனால் திமுகக்கு பிஜேபி தமிழகத்தில் 22% வந்துவிட்டது என்று தெரிந்தால் முன்பை விட இப்பொழுது பிஜேபியை பல்வேறு பொய் காரணங்களாலும் உண்மைக்கு தமிழ்நாட்டுக்கு பண்ணலனா 13 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது யாருங்க? பிஜேபி தாங்க. காங்கிரஸ் கொடுக்கலைங்க. காங்கிரஸ் கொடுக்கல. இல்ல இல்ல தமிழகத்தை பாரபட்சம் தமிழகத்தை பாரபட்சம் பார்க்கவில்லை என்பதற்கான காங்கிரஸ் கொடுக்கல. பிஜேபி அரசு 6 லட்சம் கோடி ஜிஎஸ்டியிலிருந்து மத்திய அரசுக்கு தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன். ஆனா 6,90,000 கோடி 76,000 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கு மத்திய அரசு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? 29 பைசா 20 பைசா சொன்னாங்க. என்னோட சகோதரர் வந்து நியாயமா 6,90,000 தான். 6,90,000 கோடி 74,000 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன், எல்லாத்துக்குமே மத்திய அரசு நீங்க மின்வெட்டுக்கு மின்சார விலை ஏத்திட்டீங்க, இந்த வரி பத்திரப்பதிவு ஏத்திட்டீங்க, இந்த எல்லா பால் விலை எல்லா விலையும் ஏத்தி எல்லாத்திலையும் மக்கள்கிட்ட எல்லாத்துலயும் பல ஆயிரம் கோடி இது பண்ணிட்டீங்க. அந்த பணத்தை செலவு பண்ண மாட்டீங்களா? 6,10,000 கோடி ஜிஎஸ்டி கொடுத்தது இல்லையா? 6,90,000 கொடுத்துருக்காங்களா? அப்ப 74,000 கோடி கொடுத்தது பற்றி என் சகோதரர் பேச மாட்டேங்கிறார். அந்த 74,000 கோடி இல்லையா? இல்லைங்க, 74,000 கோடி என் சகோதரர் மறுக்காத. சரி, அடுத்து திரு அக்னேஸ்வரன், பாரபட்சம் மத்திய அரசு காட்டவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது இப்படித்தான் இருந்திருக்கா? எல்லா சமயங்கள்லயுமே இப்படிதான் இருந்திருக்கா? ஏன்னா அதிமுக தரப்புல இருந்து தங்களோட காலகட்டத்திலயுமே கூட இப்படி கேட்ட நிதி கொடுக்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இல்ல, அது உண்மைதான். மத்திய அரசாங்கம் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் யூபி அரசாங்கம் இருந்தாலும் என்டிஏ அரசாங்கம் இருந்தாலும் இது ரெண்டுமே மாநிலத்தில் எப்போது புயல் வெள்ளம் சுனாமி இதெல்லாம் வந்தபோது கூட அவங்க சரியாக வந்து மக்களுக்கு தேவையான அரசாங்கம் கேட்டதை, தனி மனிதர்கள் கோரிக்கை என்பது வேறு, ஒரு அரசு மாநில அரசு கேட்ட கோரிக்கையின்படி அவர்கள் நடந்து கொண்டதே கிடையாது. அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அதில் முதல் மார்க் வாங்கும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடி போய் நான் கேட்குறேன், பிஎம் கேர் ஃபண்டு என்று வைத்திருக்கிறீர்களே, அது பீப்புள் கேர் ஃபண்டாகத்தான் இருக்கணும். ஆனால் மாறாக இங்கே எல்லாமே பிஎம் கேர் ஃபண்டுன்னா பிறகு எதுக்கு? அது அதனுடைய பயன் என்ன? ஒன்று. ரெண்டாவது, இவங்களை பொறுத்தவரை நம்முடைய சார் வந்து பெரிய 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 மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடியவர். ஆனால் சில தகவல்களை சரியாக ஆராய்ஞ்சு பார்த்து சொல்லணும். 3 மடங்கு உத்தரப்பிரதேசத்துக்கு இதை விட பெரிய மாநிலம். கரெக்டு. அவங்க சரக்கு மற்றும் சேவை வரியில் இந்தியாவிலே நிறைய மதிப்பு வாங்கக்கூடியவங்க. நீங்கள் தானே நிறைய பணத்தை கட்டணும். அங்கே மட்டும் ஒளிஞ்சுக்கிறீங்க, ஓடுறீங்க. மகாராஷ்டிரா முதல் தடம், 2வது தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டுக்கு இவங்க சொல்றது மாதிரியே பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு வரவேண்டிய 45% மத்திய அரசினுடைய அந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவிலிருந்து மாநிலத்துக்கு 37% குறைச்சது இந்த மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய. அவர் மாநில முதலமைச்சராக இருக்கும்போது 45% வாங்கினார்.